ஸோ லாஸ்ட் கிளாஸ் நம்ம ஏசி வோல்டேஜ் கண்ட்ரோலர் பற்றி பார்த்தோம். டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஏசி வோல்டேஜ் கண்ட்ரோலர், ஆன் ஆஃப் கண்ட்ரோல், another one ஃபேஸ் கண்ட்ரோல் மெத்தட். அதில் ஆஃப் வேவ் கண்ட்ரோல், ஃபுல் வேவ் கண்ட்ரோல்னு பார்த்தோம். ஸோ அதை எப்படி ஏசி ஆன் ஆஃப் கண்ட்ரோல் பண்ணும்போது ஒரு பர்டிகுலர் சைக்கிள் வரையும் ஆன் பண்ணிக்கிறோம், பர்டிகுலர் சைக்கிளுக்கு ஆஃப் பண்ணிக்கிறோம். ஃபேஸ் கண்ட்ரோலில் ஒவ்வொரு சைக்கிள்லேயும் ஒரு ஆஃப் சைக்கிளில் நம்ம ஃபேஸ் ஆங்கிளை கண்ட்ரோல் பண்ணி அவுட்புட் கொடுக்குறோம். அது ஆஃப் வேவ் கண்ட்ரோல். ரெண்டு ஆஃப் சைக்கிள்லையுமே ஃபேஸ் ஆங்கிளை கண்ட்ரோல் பண்ணால் அது ஃபுல் சைக்கிள், பை டைரக்ஷன் சொல்லி பார்த்தோம். இப்போ இந்த கிளாஸ் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா சைக்ளோ கன்வெர்ட்டர், ஏசி வோல்டேஜ் கண்ட்ரோலரில் சைக்ளோ கன்வெர்ட்டர். ஸோ இதில் நம்ம என்ன செய்ய போகிறோம்னா நம்ம மேக்னிடியூடை மாற்ற மாட்டோம். ஏசி வோல்டேஜுடைய அதனுடைய அளவை மாற்ற மாட்டோம். வோல்டேஜ் அவுட்புட் வோல்டேஜ் அளவு மாறாது. நம்பர் ஆஃப் சைக்கிள் பெர் செகண்ட், ஃப்ரீக்வன்சியை மட்டும் மாற்றுறோம். சைக்கிள் சேஞ்சர், சைக்ளோ கன்வெர்ட்டர் சைக்கிள் சேஞ்சர்னு சொல்லுவாங்க. நம்ம அப்ளை பண்ணுற ஏசி வோல்டேஜுடைய ஃப்ரீக்வன்சி 50 ஹெர்ட்ஸ். அந்த 50 ஹெர்ட்ஸை நம்ம எய்தர் அதிகமாக கொடுத்து செக் பண்ணி பார்க்கலாம், 100 ஹெர்ட்ஸாக மாற்றலாம், அது அதோட கம்மியான ஃப்ரீக்வன்சியாக கொடுத்து செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ நம்ம 50 ஹெர்ட்ஸாக நமக்கு கிடைக்கும். அந்த 50 ஹெர்ட்ஸை மாற்றக்கூடிய ஒரு சர்க்யூட் தான் சைக்ளோ கன்வெர்ட்டர். சார் அப்போ இந்த சைக்ளோ கன்வெர்ட்டர்ன்றது அப்ளை பண்ணுற ஏசி வோல்டேஜுடைய சைக்கிளை மாற்றும், நம்பர் ஆஃப் சைக்கிள் பர் செகண்ட் இதை மாற்றும். இது எங்கே சார் யூஸ் பண்ணுறோம்? மெயினாக எதுக்காக யூஸ் பண்ணோம்? ஃபார் டெஸ்டிங் த எக்யூப்மெண்ட். நம்ம யூஸ் பண்ணுற ஒவ்வொரு எக்யூப்மெண்ட்டும், ஒவ்வொரு லோடும், பல்பு, ஃபேனு, இதெல்லாம் எந்த ரேஞ்ச் ஆஃப் ஃப்ரீக்வன்சி வரலையும் ஆப்ரேட் பண்ணலாம். ஸோ அந்த ரேஞ்ச் ஆஃப் ஃப்ரீக்வன்சியை கண்டுபிடிக்கிறதுக்காக இது மாதிரி சைக்ளோ கன்வெர்ட்டர் தேவைப்படுது. ஏன்னா நமக்கு வரக்கூடிய சப்ளை 50 ஹெர்ட்ஸ் தான், அதை நம்ம மாற்ற முடியாது. அப்போ இது மாதிரி ஒரு சர்க்யூட்டை யூஸ் பண்ணி அப்ளை பண்ணுற ஃப்ரீக்வன்சி 50 ஹெர்ட்ஸை அதிகமாகவோ அல்லது கம்மியாகவோ கொண்டு வரக்கூடிய ஒரு சர்க்யூட் தான் சைக்ளோ கன்வெர்ட்டர். எகெயின் இந்த சைக்ளோ கன்வெர்ட்டர்னு வரும்போது இங்கே அக்கார்டிங் டு தி ஃப்ரீக்வன்சி நம்ம சப்ளையை பேஸ் பண்ணி சிங்கிள் ஃபேஸ் சைக்ளோ கன்வெர்ட்டர், 3 ஃபேஸ் சைக்ளோ கன்வெர்ட்டர். சிங்கிள் ஃபேஸில் அப்ளை பண்ணால் சிங்கிள் ஃபேஸ் கொடுக்குற ஏசி வோல்டேஜ் 50 ஹெர்ட்ஸ் அதை நம்ம அதிகமாகவோ கம்மியாகவோ சிங்கிள் ஃபேஸில் யூஸ் பண்ணால் சிங்கிள் ஃபேஸ் சைக்ளோ கன்வெர்ட்டர். அதுவே 3 ஃபேஸ் அப்ளை பண்ணால் 3 ஃபேஸ் சைக்ளோ கன்வெர்ட்டர். சார் ரொம்ப சிம்பிளான ஒரு சர்க்யூட் தான், ஆல்ரெடி பார்த்த சர்க்யூட் தான் சைக்ளோ கன்வெர்ட்டர்ன்றது. என்னென்னா ஒரு டியூவல் கன்வெர்ட்டர், சிங்கிள் ஃபேஸ் டியூவல் கன்வெர்ட்டர். அந்த டியூவல் கன்வெர்ட்டர் தான் ஆப்ரேட் பண்ணிங்கன்னா அது ஒரே லோடுக்கு 2 கன்வெர்ட்டர் யூஸ் பண்ணியிருப்போம். ஒன்று பாசிட்டிவ் ஆஃப் சைக்கிளுக்கு, நெகட்டிவ் ஆஃப் சைக்கிள், ஃபார்வர்ட் டைரக்ஷன், இன்னொன்று ரிவர்ஸ் டைரக்ஷன் யூஸ் பண்ணியிருப்போம். ஸோ அது மாதிரி யூஸ் பண்ணக்கூடிய ஒரு சர்க்யூட் தான் சைக்ளோ கன்வெர்ட்டர், சிங்கிள் ஃபேஸ் சைக்ளோ கன்வெர்ட்டர். ஒரு டியூவல் கன்வெர்ட்டர், ஆன் ஆஃப் கண்ட்ரோல், டியூவல் கன்வெர்ட்டரை சிங்கிள் ஃபேஸ் டியூவல் கன்வெர்ட்டர், சிங்கிள் ஃபேஸ் டியூவல் கன்வெர்ட்டர், ஆன் ஆஃப் மெத்தட், ஆன் ஆஃப் மெத்தட். 2 கன்வெர்ட்டர் கனெக்டிங் தி சேம் லோடுன்னு பார்த்துருக்கோம். ஸோ அதாவது இங்கே என்ன பண்ணியிருக்கோன்னா, ஸோ ஃபார்வர்ட் டைரக்ஷனுக்கு ஒரு கன்வெர்ட்டர், ஸோ பாசிட்டிவ் ஆஃப் சைக்கிள், நெகட்டிவ் ஆஃப் சைக்கிள். ரிவர்ஸ் டைரக்ஷனுக்கு ஒரு கன்வெர்ட்டர், ஃபார்வர்ட் அண்டு ரிவர்ஸ். இது சிங்கிள் ஃபேஸ் ஏசி சப்ளை. ஸோ அதே மாதிரி இங்கே ஒரு லோடு, இந்த லோடுக்கு வரக்கூடிய ஏசி சப்ளை எப்படி இருக்கும்? ஸோ another கன்வெர்ட்டர் இங்கே. ஸோ கன்வெர்ட்டர் 1 ஒர்க் பண்ணும்போது ஃபார்வர்ட் டைரக்ஷன்லேயும், கன்வெர்ட்டர் 2 ஒர்க் பண்ணும்போது ரிவர்ஸ் டைரக்ஷன் ஒர்க் பண்ணுற மாதிரி. ஸோ இந்த எஸ்சிஆர்ஸ் எல்லாமே கன்வெர்ட்டர் 1ல் மேலே போட்டிருப்போம், கன்வெர்ட்டர் 2ல் கீழே போட்டிருக்க மாதிரி இருக்கும். ஸோ T1, T2, T3, T4 இதெல்லாம் டேஷ்னு எடுத்துக்கிறோம், இன்வெர்ட்டர். ஸோ அதே மாதிரி இங்கே ஸோ T1 தைரஸ்டர் 1, T2, T3, T4. ஸோ திஸ் த லோட். ஸோ இந்த கன்வெர்ட்டர் ஒர்க் பண்ணும்போது கரண்ட் டைரக்ஷன் X to Y. ஸோ இந்த கன்வெர்ட்டர் ஒர்க் பண்ணும்போது கரண்ட் டைரக்ஷன் Y to X, load current IL dash. So converter 1, converter 2. So converter 1 ஒரு பர்டிகுலர் சைக்கிள் வழி ஆன் பண்ணிக்கிறோம், converter 2 ஒரு பர்டிகுலர் சைக்கிள் வழி ஆன் பண்ணிக்கிறோம். ஸோ converter 1 ஒர்க் பண்ணும்போது converter 2 ஆஃப், converter 2 ஒர்க் ஆகும்போது converter 1 ஆஃப். ஸோ ஒரு கன்வெர்ட்டர் தான் ஒரு சமயத்தில் ஒர்க் ஆகும். ஸோ converter 1 ஆன் மீன்ஸ் converter 2 ஆஃப். ஸோ converter 1 ஆன், converter 2 ஆஃப், வைஸ் வெர்சா மாறி இருக்கும். அதே மாதிரி converter 2 ஆஃப். அதே மாதிரி converter 1 ஆஃபில் இருந்ததுன்னா converter 2 ஆன் பண்ணிக்கிறேன்.
So converter 1 off and converter 2 on. அப்போ இதனுடைய வேவ் ஃபார்ம் நம்ம எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஆல்ரெடி பார்த்துருக்கு இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்த்துருக்கோம். ஸோ கன்வெர்ட்டர் 1ல் பாசிட்டிவ் ஆஃப் சைக்கிளுக்கு T1 T3 கண்டக்ட் பண்ணும், நெகட்டிவ் ஆஃப் சைக்கிளுக்கு T2 T4 கண்டக்ட் பண்ணும். கரண்ட் டைரக்ஷன் X2Y. கன்வெர்ட்டர் 1 ஒர்க் பண்ணும்போது கரண்ட் டைரக்ஷன் X2Y. கன்வெர்ட்டர் 2 ஒர்க் பண்ணும்போது பாசிட்டிவ் ஆஃப் சைக்கிளில் ஸோ ஸ்டார்ட் ஃப்ரம் T1 டேஷ் அண்ட் T3 டேஷ். ஸோ கரண்ட் டைரக்ஷன் Y to X. நெகட்டிவ் ஆஃப் சைக்கிள் வரும்போது T2 dash T4 dash, again current direction Y to X. Converter 1 X to Y, converter 2 Y to X ன்னு பார்த்துருக்கோம். அப்போ இதனுடைய வேவ் ஃபார்ம் எப்படி இருக்கும்? ஸோ இதனுடைய வேவ் ஃபார்ம் ஏசி இன்புட் கொடுக்குறோம். ஸோ அந்த ஏசி இன்புட்டில் ஒரு சில சைக்கிள் வரலையும் கன்வெர்ட்டர் 1 ஆன் பண்ணிக்கிறேன், தென் அதுக்கப்புறம் கன்வெர்ட்டர் 2 ஆன் பண்ணிக்கிறேன். ஸோ இது ஏசி இன்புட். ஸோ இந்த ஏசி இன்புட்டில் ஒரு பர்டிகுலர் சைக்கிள் வரலையும் கன்வெர்ட்டர் 1 ஆன் பண்ணிக்கிறேன், அதுக்கப்புறம் கன்வெர்ட்டர் 2 ஆன் பண்ணிக்கிறேன். ஸோ திஸ் இஸ் ஒன் சைக்கிள், ஒரு பாசிட்டிவ் நெகட்டிவ் கால்ட் அஸ் தி ஒன் சைக்கிள். ஒரு பாசிட்டிவ் நெகட்டிவ் கால்ட் அஸ் தி ஒன் சைக்கிள். இப்போ அவுட்புட் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு சைக்கிளில் ஸோ இங்கே பாசிட்டிவ், அதே மாதிரி நெகட்டிவ் வரும்போது அடுத்த சைக்கிள், அடுத்த நெகட்டிவ் ஆஃப் சைக்கிள் வரும்போது பாசிட்டிவாக வருது, பாசிட்டிவ் பாசிட்டிவ் எகெயின். ஸோ இங்கேயும் பாசிட்டிவ். ஸோ இங்கே இதுக்கப்புறம் நான் என்ன பண்ணிக்கிறேன், இதை ஆன் பண்ணிக்கிறேன், இங்கேயும் நான் பாசிட்டிவ் கொடுத்துக்கிறேன். தென் அதுக்கப்புறம் கன்வெர்ட்டர் 2 ஒர்க் பண்ணும்போது இட் ஸ்டார்ட் ஃப்ரம் தி நெகட்டிவ். இது மாதிரி நெகட்டிவ், கன்வெர்ட் 2 எல்லாமே நெகட்டிவாகவே இருக்கும். ஸோ டைரக்ஷன். ஸோ இங்கே அடுத்த சைக்கிள் எடுத்துக்கிறேன், அடுத்த சைக்கிள். ஸோ இதுலேயும் அது நெகட்டிவாகவே வரும். அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இது எல்லாமே கன்வெர்ட்டர் 1ஆல் வரக்கூடியது. இதெல்லாம் கன்வெர்ட்டர் 1 ஆன். ஸோ கன்வெர்ட்டர் 1 ஆன் ஆகும்போது X2Y பாசிட்டிவ்னு எடுத்துக்கிறோம். கன்வெர்ட்டர் 2 ஆன் ஆகும்போது Y to X நெகட்டிவாக இருக்கும். Converter 2 on, so Y to X. So இங்கே பார்த்தீங்கன்னா this is the one cycle. ஒரு சைக்கிள். ஒரு சைக்கிள் என்றது செட் ஆஃப் பாசிட்டிவ் நெகட்டிவ். ஸோ இங்கே பாசிட்டிவ் இது வரலையும் வந்துட்டு இருக்குது, இது எல்லாமே பாசிட்டிவ். அதுக்கப்புறம் இது முடிஞ்சோடனே நெகட்டிவ் வருது. அப்போ இது ஒரு செட்டு வந்து கால்ட் அஸ் தி ஒன் சைக்கிள். அப்போ இங்கே ஒரு சைக்கிள்ன்றது இதோட முடிஞ்சு போகுது, ஆனால் இங்கே ஒரு சைக்கிள் அதிகமாக இருக்குது. ஸோ அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம அப்ளை பண்ணுற ஃப்ரீக்வன்சி இங்கே ஃபார் எக்ஸாம்பிள் 1 2 3 4 சைக்கிள். ஸோ 4 சைக்கிள் இருக்குது இங்கே. ஸோ இன்புட்டில் 4 சைக்கிள் அப்ளை பண்ணியிருக்கேன், ஆனால் இங்கே அவுட்புட்டில் ஒரே ஒரு சைக்கிள் தான் வந்துட்டுருக்கு. ஸோ 4 இன்புட் ஏசி சைக்கிளை ஒரு அவுட்புட் சைக்கிளாக மாற்றுறேன் 1/4. அப்போ நான் 50 ஹெர்ட்ஸ் அப்ளை பண்ணால் அதில் 1/4 தான் அவுட்புட் ஃப்ரீக்வன்சியாக கிடைக்கும். அப்போ இங்கே ஃப்ரீக்வன்சி எஃப்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஸோ எஃப் இஸ் தி சப்ளை ஃப்ரீக்வன்சி. supply frequency. Whereas இங்கே output frequency பார்த்தீங்கன்னா f/4. f/4 is the output frequency. ஸோ 4 சைக்கிளை ஒரு சைக்கிளாக கன்வெர்ட் பண்ணியிருக்கேன். அப்போ நான் இன்புட்டில் எவ்வளோ சைக்கிள் அப்ளை பண்ணுறோன்னா அதை 1/4 வரும். ஸோ இதுதான். அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா கன்வெர்ட்டர் 1 கன்வெர்ட்டர் 2 இது நம்ம எப்படி ஆப்ரேட் பண்ண போகிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு சைக்கிளுக்கு கன்வெர்ட்டர் 1 அடுத்த சைக்கிள் கன்வெர்ட்டர் 2, அப்போ 2 சைக்கிள் அது ஒரு சைக்கிளாக கன்வெர்ட் பண்ணணும். ஸோ அது நம்ம கன்வெர்ட்டர் 1 கன்வெர்ட்டர் 2 எப்படி ஆப்ரேட் பண்ணுறோம் அதை பேஸ் பண்ணி சப்ளை ஃப்ரீக்வன்சி விட கம்மியான ஃப்ரீக்வன்சி கொண்டு வரதுக்கு இந்த சர்க்யூட்டை யூஸ் பண்ணிக்கலாம். அப்போ இந்த சைக்ளோ கன்வெர்ட்டர் மெயின்லி எதுக்காக யூஸ் பண்ணால் டு ரெடியூஸ் தி சப்ளை ஃப்ரீக்வன்சி. நம்ம யூஸ் பண்ணக்கூடிய சப்ளை ஃப்ரீக்வன்சி 50 ஹெர்ட்ஸ், அதை விட கம்மியான ஃப்ரீக்வன்சி வேணும்னா இது மாதிரி கன்வெர்ட்டர் யூஸ் பண்ணிக்கணும். சிம்பிள் டியூவல் கன்வெர்ட்டர் சர்க்யூட்டை யூஸ் பண்ணி நம்ம சிங்கிள் ஃபேஸ் சைக்ளோ கன்வெர்ட்டர் கொண்டு வரோம். ரைட். ஸோ இதில் இன்னொரு சர்க்யூட் ஒன்று உண்டு, அதான் நம்ம டெஸ்டிங் ஆஃப் எக்யூப்மெண்ட்ஸ். நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம டியூப் லைட் அதுக்கு ஏசி சப்ளை கொடுக்குறோம், அந்த ஏசி சப்ளை எவ்வளோ ஃப்ரீக்வன்சி ஒர்க் ஆகும். ஸோ ஒவ்வொரு டிவைஸ் நம்ம வாங்கும் போதும் அதுக்கு ஃப்ரீக்வன்சி ரேஞ்ச் ஸ்பெசிஃபை பண்ணியிருப்பான், இந்த ரேஞ்ச் ஆஃப் ஃப்ரீக்வன்சி ஆப்ரேட் ஆகும். ஸோ அந்த ரேஞ்ச் எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறாங்கன்னா அந்த மாதிரி சப்ளை ஃப்ரீக்வன்சியை கொடுத்து அது எப்படி ஒர்க் ஆகுது இந்த டிவைஸ். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே ஒரு மோட்டர் கனெக்ட் பண்ணியிருக்கோம்னு வச்சுக்கோங்க, இந்த மோட்டர் எவ்வளோ ஃப்ரீக்வன்சியில் அது ஆப்ரேட் ஆகும்.
ஸோ இப்போ நான் வந்து ஒரு 50 ஹெர்ட்ஸ் அப்ளை பண்ணால் ஓடிட்டு இருக்கும். 50 ஹெர்ட்ஸோட கம்மியான ஃப்ரீக்வன்சி வந்ததுன்னா மோட்டர் ஓடுமா ஓடாதான், அது எப்படி செக் பண்ணுறது? ஸோ அப்போ 50 ஹெர்ட்ஸோட கம்மியான ஃப்ரீக்வன்சி ஜென்ரேட் பண்ணி இங்கே அப்ளை பண்ணி பார்க்குறேன். அப்போ ஒரு பர்டிகுலர் ஃப்ரீக்வன்சி ஃபார் எக்ஸாம்பிள் 25 ஹெர்ட்ஸ் கொடுத்து பார்க்குறேன். அப்ளை பண்ணுற ஃப்ரீக்வன்சி 50 ஹெர்ட்ஸை ரெண்டாக டிவைட் பண்ணிக்கிறேன். 25 ஹெர்ட்ஸை அப்ளை பண்ணி பார்க்குறேன். 25 ஹெர்ட்ஸில் மோட்டர் ஓடுதா? இல்லை. ஸோ அதுக்கப்புறம் மோட்டர் இன்னும் கொஞ்சம் ஃப்ரீக்வன்சி 30 ஹெர்ட்ஸ் அப்ளை பண்ணி பார்க்குறேன். ஸோ 30 ஹெர்ட்ஸ் எப்படி ஜென்ரேட் பண்ணுறது? இது மாதிரி சைக்ளோ கன்வெர்ட்டர் யூஸ் பண்ணி 30 ஹெர்ட்ஸ் ஃப்ரீக்வன்சி கொண்டு வரும். அதுக்கு அப்ளை பண்ணி பார்க்குறேன். அதில் ஒர்க் ஆகுதான்னு பார்க்குறேன். அப்போ இங்கே இந்த டெஸ்டிங் ஆஃப் எக்யூப்மெண்ட் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய சில எக்யூப்மெண்ட் எல்லாமே எந்த ரேஞ்ச் ஆஃப் ஃப்ரீக்வன்சி ஒர்க் ஆகுது அதை செக் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி சைக்ளோ கன்வெர்ட்டர் யூஸ் பண்ணியிருக்கேன். சரி, இது வந்து சப்ளை ஃப்ரீக்வன்சி கம்மியான ஃப்ரீக்வன்சிக்காக இதை யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ சப்ளை ஃப்ரீக்வன்சி அதிகமான ஃப்ரீக்வன்சி வேணும், என்ன செய்யலாம்? ஸோ அதுக்கு சின்ன ஒரு சர்க்யூட் யூஸ் பண்ணுறோம். இந்த சைக்ளோ கன்வெர்ட்டர் வந்து ஒன்லி ஃப்ரீக்வன்சி மட்டும்தான் மாற்றும், மேக்னிடியூட் ஆஃப் த வோல்டேஜை மாற்றாது. நம்ம இன்புட் மேக்னிடியூட் 230னா 230 தான் கிடைக்கும். 50 ஹெர்ட்ஸுக்கு பதிலாக 25 ஹெர்ட்ஸ், 50, 30 ஹெர்ட்ஸ், 40 ஹெர்ட்ஸ் அது மாதிரி ஃப்ரீக்வன்சியை மட்டும் தான் மாற்றலாம் ஒழிய மேக்னிடியூடை மாற்ற முடியாது. ஏன்னா மேக்னிடியூட் மாற்றினா நமக்கு ஃபேஸ் ஆங்கிள் கண்ட்ரோல், அதை போனால் தான் மேக்னிடியூட் ஏசி அவருடைய கேட் பல்ஸ்லாம் அப்ளை பண்ணி மாற்றினா தான். இங்கே நம்ம கேட் பல்ஸ் அப்ளை பண்ணலை, ஒரு கன்வெர்ட்டர் ஆன் பண்ணிக்கிறேன், அது ஆன் ஆகும்போது இன்னொரு கன்வெர்ட்டர் ஆஃபில் இருக்குது, அடுத்த கன்வெர்ட்டர் ஆன் பண்ணும்போது அது ஒர்க் ஆகுது. அப்போ பாசிட்டிவ் ஆஃப் நெகட்டிவ் அப்படியே கிடைக்கும், பட் மேக்னிடியூட் மாறாது, டோட்டல் வோல்டேஜ் வந்து மாறாது. ரைட். அடுத்து